வெல்கம் டு S3 ப்ரோக்ராமிங் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாவா ப்ரோக்ராம்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு உள்ள ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டு கால்குலேட் த சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நம்ம வந்து சின்ன சின்ன ப்ரோக்ராமா தான் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்ப பார்க்க போறது சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. So, the positive numbers அப்படினாலே 1, 2, 3 are known as a natural numbers, and its sum is the result of all numbers starting from 1 to the given number. So, நம்மளுக்கு natural numbersனாலே 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். So, அதை சம் பண்றதுனா 1 plus 2 plus 3 plus etc. n. So, அதுதான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இப்ப ஆட் பண்ண போறோம். So, வாங்க நம்ம எக்ஸாம்பிள பார்ப்போம். சோ பப்ளிக் கிளாஸ் மெயின்ல என்ன சொல்லிருக்கோம் அப்படின்னா இன்டீஜர் நம் அப்படிங்கிற ஒரு வேரியபிள 100 அப்படின்னு கொடுத்து ஸ்டோர் பண்ணிட்டோம். சம் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்திருக்கோம். சோ சம்ல தான் என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். சோ ஃபார் இன்டீஜர் ஃபார் லூப்ல என்ன பண்றோம், இன்டீஜர் i ஈக்குவல் டு 1 i லெஸ் than ஈக்குவல் டு நம்ம பிளஸ் பிளஸ் i கொடுத்துட்டு என்ன பண்றோம், சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் i சொல்றோம். ஓகேவா? இந்த சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஐயே நம்ம எப்படி சொல்றோம்னா சம் பிளஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு கொடுக்குறோம். இதோட அர்த்தம் என்னன்னா சம் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஐ. ஓகேவா? சோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல சம் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு பிளஸ் சம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். சோ இப்ப நம்ம என்ன பண்றோம், சேவ் பண்ணுங்க, சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். So sums equal to 5050. So 100 வரைக்கும் உள்ள நம்பர் என்ன ஆகுது, பிளஸ் பண்ணி நம்மளுக்கு வருது. சோ இதுவே நம்ம என்ன பண்ணலாம், யூசர் கிட்ட இருந்து கூட கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் வந்து யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்கேனர் பேக்கேஜ இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? சோ ஸ்கேனர் பேக்கேஜ் இன்க்ளூட் பண்ணிட்டாலே நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க முடியும். சோ நான் வந்து இன்டீஜர் நம் ஈக்குவல் டு 100ங்கிறத நான் எடுத்து விட்டுறேன். சோ இதுக்கு கீழே என்ன பண்றேன், ஸ்கேனர் கிளாஸ ஆட் பண்ணி விடுறேன். சோ இங்க வந்து இம்போர்ட் ஜாவா டாட் யூடிஐஎல் டாட் ஸ்கேனர். ஓகேவா? சோ அந்த ஸ்கேனர்ல இருக்கிறது அந்த ரீடர்ங்கிறது. சோ ஸ்கேனர் ரீடர் ஈக்குவல் டு ஸ்கேனருக்கு வந்து ரீடர்ங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கு. சோ நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன். சிஸ்டம் டாட் இன்னா இன்புட். சோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்ல என்டர் ஏ நம்பர் கேட்டிருக்கோம். நம்பருங்கிறதுக்கு வேண்டாம், நம்மன்னு கொடுத்துப்போம். ஏன்னா இன்டீஜர் நம்ம தான் நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், டிக்ளேர் பண்ணிருக்கோம். சோ நம் ஈக்குவல் டு ரீடர் டாட் நெக்ஸ்ட் இன்டீஜர். சோ இப்ப என்ன பண்ணுவோம், நம்ம ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இங்க வந்து நம்ம எவ்வளவு நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்ப நான் வந்து 1000 கொடுத்தேன்னா எவ்வளவு வரும், 1000 வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் என்ன ஆகும், ஆட் பண்ணி காமிக்கும். நான் இப்ப இங்க வந்து 10 வரைக்கும் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும், 55 வரும். ஓகேவா? சோ இது வந்து யூசர் கிட்ட இருந்து கெட் பண்றது. ஓகேவா? சோ அடுத்தது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஃபார் லூப்ல பண்ணோம் இல்லையா, இதே வந்து நம்ம ஒயில் லூப்ல எப்படி பண்றது அப்படின்னு பாப்போம். சோ நான் இங்க வந்து ஃபார் லூப் எடுத்துடுறேன், அதுக்கு பதிலா ஒயில் லூப். சோ ஒயில் லூப்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒயில் ஐ தானே கொடுப்போம், ஐ less than or equal to num. ஓகேவா? சோ இப்படி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், சம் பிளஸ் ஈக்குவல் டு ஐ கொடுத்துறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து இன்கிரிமெண்ட் பண்றோம் ஐ பிளஸ் பிளஸ். ஓகேவா? சோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்ல சம் கொடுக்குறோம். ஓகேவா? சோ இப்ப வந்து ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. லூப் மட்டும் தான் மாத்திருக்கோம், வேற ஒண்ணுமே பண்ணல.
சோ whileல வந்து I less than equal to num கேக்குது. நம்ம வந்து இன்டீஜர் I அப்படின்னு கொடுக்கணும் இல்லையா? நம்ம இங்க வந்து அத டிக்ளேர் பண்ணவே இல்லை, அதனால நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வருது. சோ இன்டீஜர் I equal to 1, ஏன்னா நம்ம நேச்சுரல் நம்பர் தானே பண்றோம். சோ நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், இன்டீஜர் கூட தேவையில்லை. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம இன்டீஜர் நம் சம் கொடுத்துருக்கோமா, இங்கேயும் என்ன பண்ணலாம், நம்ம I equal to 1 மட்டும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? சோ நம்ம நேச்சுரல் நம்பர்ல 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். சோ நம்ம I equal to 1 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இப்ப என்ன ஆகும், ஃபைல சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. இப்ப அந்த எரர் வராது. ஓகேவா? எரர் வரலையா? சோ என்டர் த நம்பர் 6 கொடுக்குறேன், 21 வருது. அதுக்கப்புறம் நான் வந்து என்டர் நம்பர் 100 கொடுக்குறேன், 5050 வரும். அவ்வளவுதான். ஓகேவா? சோ ரொம்ப 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 சிம்பிளா இருக்கும். லாஜிக் மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எப்படி வேணாலும் நம்ம யூசருக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்லை. சோ அடுத்தது நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேக்டோரியல். ஓகேவா? எல்லா இதுலயுமே வந்து C++, ஜாவா, ஆர் ப்ரோக்ராமிங் எதுல இருந்தாலும் நம்மளுக்கு கேக்குறது இந்த ஃபேக்டோரியல், ஃபெபோனிக் சீரியஸ், சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், இதெல்லாம் வந்து பேசிக் ப்ரோக்ராம்ஸ். சோ இது எப்படி இருக்கு, எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே போதும், நம்மளுக்கு ஈஸியா நம்மளே வந்து என்ன பண்ணிடலாம், ப்ரோக்ராம் எழுதிடலாம். சோ ஃபேக்டோரியல். சோ இப்ப வந்து ஃபேக்டோரியல் அப்படின்னாலே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொடுக்கிற நம்பர், இப்ப நம்ம வந்து இன்டீஜர் நம் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா இங்க. சோ நம்மளுக்கு என்ன வரும், n ஃபேக்டோரியல் அப்படின்னு. இப்ப 10 ஃபேக்டோரியல் நம்ம 10 கொடுத்துட்டோம். சோ 10 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன வரும், 1 ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார், அது வரை 10 வரைக்கும் வரும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இங்க வந்து லாங் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ ஏன் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இட் ஸ்டோர் த லார்ஜ் ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஃபேக்டோரியல். ஓகேவா? அதனாலதான் வந்து லாங் டேட்டா டைப் கொடுத்திருக்கோம். சோ லாங் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்திருக்கோம். இங்க வந்து ஃபார் இன்டீஜர் I equal to 1, I less than equal to num plus plus I கொடுத்திருக்கோம். சோ ஃபார் லூப்ல நம்ம என்ன பண்றோம், இந்த 10 நம்பரை என்ன பண்றோம், வாங்குறோம். சோ ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு ஃபேக்டோரியல் ஸ்டார் I. இப்ப ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 1 கொடுத்திருக்கோம். சோ 1 ஸ்டார் I ஃபர்ஸ்ட் வரும்போது என்ன ஆகும், 1 வருமா, 1 ஸ்டார் 1, அப்ப என்ன வரும், 1. சோ அது வந்து ஃபேக்டோரியல்ல ஸ்டோர் ஆகும். ஓகேவா? சோ அதுதான் நம்ம இங்க கொடுத்திருக்கோம், ஃபேக்டோரியல் ஸ்டார் ஈக்குவல் டு I அப்படின்னு கொடுத்திருக்கோம். சோ அது வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஓகேவா? சோ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு இத ரன் பண்ணுவோம். ஓகேவா? ஃபேக்டோரியல் ஆஃப் 10 ஈக்குவல் டு 3628800. ஓகேவா? சோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சோ இதுவே வந்து நம்ம பிக் நம்பர்ஸா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். சோ 100 அப்படின்னு கொடுப்பேன், 10 அப்படின்னு கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து இவ்வளவு நம்பர்ஸ் வருது, ஃபேக்டோரியல் ஆஃப் 10 ஈக்குவல் டு. சோ நம்ம ஹண்ட்ரட்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன ஆகும், ரொம்ப பெரிய நம்பர். சோ இத வந்து நம்ம லாங் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு நம்ம இருக்கு, வேரியபிள் இருக்கு. அது என்ன வேரியபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிக் இன்டீஜர் வேரியபிள். இது எதுல இருக்கும் அப்படின்னா ஜாவா டாட் மேத் லைப்ரரியில இருக்கு. ஓகேவா? சோ நம்ம அந்த பிக் இன்டீஜரை யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படின்னு பாப்போம். இங்க நம்ம வந்து அடுத்து யூஸ் பண்ண போறது லாங் அப்படின்னு யூஸ் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம், பிக் இன்டீஜர். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அத இம்போர்ட் பண்ணிக்கணும்.
So நம்ம என்ன பண்ணிருக்கோம், import java.math.big integer. So public class factorial பதிலா நம்ம main யூஸ் பண்ணிப்போம். So public static void mainல integer num equal to 13 கொடுத்திருக்கோம். இங்க வந்து big integer கொடுத்திருக்கோம். So முன்னாடி long அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா? So இப்போ என்ன பண்றோம், big integer variable. ஓகேவா, big integer அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப். So அதுல வந்து factorial variable இருக்கு. So அதுல வந்து என்ன பண்றோம், big integer dot one. So star cannot be used with the big integer. நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஸ்டார் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். we instead use the multiply for the product. so நம்ம என்ன பண்றோம், இங்க வந்து factorial star I அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா டைரக்டா அங்க முன்னாடி. இப்ப என்ன பண்றோம்னா, இங்க பிக் இன்டீஜர்ல வந்து ஸ்டார் ஆஸ்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்காக என்ன பண்றோம், மல்டிப்ளை அப்படின்னு கொடுக்குறோம். அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல பிக் இன்டீஜர் டாட் வேல்யூ ஆஃப் I அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா, அந்த ஐய வந்து என்ன பண்றோம், இங்க வேல்யூ ஆஃப் ஐன்னு கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி மல்டிப்ளைங்கிற ஒரு மெத்தட நம்ம இங்க கொண்டு வரோம், கால் பண்றோம். சோ system.out.printfல வந்து factorial அப்படின்னு கொடுத்துட்டு num factorial கொடுக்குறோம். சோ இத வந்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. ஓகேவா, இப்ப 30க்கு எவ்வளவு வருது பாத்தீங்களா? சோ இதனாலதான் நம்ம என்ன பண்ணோம், பிக் இன்டீஜர் கொடுத்தோம். சோ அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இதுவே வந்து நம்ம முன்னாடி வந்து ஃபார் லூப்ல வாங்கணும் இல்லையா, அதே மாதிரி ஒயில் லூப்ல எப்படி வந்து நம்ம இதே ப்ரோக்ராம ஒயில் லூப்ல நம்ம எப்படி பண்றது, அதாவது நம்ம பிக் இன்டீஜர் யூஸ் பண்ணாம லாங் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒயில் லூப்ல ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம லாங்கே கொடுத்திருக்கோம், ஏன்னா நம்ம இன்டீஜர் நம் 5 தான் கொடுத்திருக்கோம். சோ இங்க while loop பாருங்க, I less than or equal to num. இங்க என்ன பண்ணுவோம், I plus plus கொடுத்துப்போம். ஓகேவா, அவ்வளவுதாங்க. system.out.println ஃபேக்டோரியல் கொடுக்குறோம். சோ இங்க வந்து for loopல இனிஷியலைசேஷன் பார்ட், கண்டிஷன் பார்ட், இன்கிரிமெண்ட் பார்ட் 3 வரும். இங்க வந்து கண்டிஷன் மட்டும் கொடுத்துட்டு உள்ள வந்து என்ன பண்ணுவோம், நம்ம இன்கிரிமெண்ட் பார்ட் கொடுத்துருவோம். வெளியில என்ன பண்ணிருப்போம், நம்ம இனிஷியலைசேஷன் பார்ட் கொடுத்துருப்போம். அவ்வளவுதான். ஓகேவா, சோ இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. சாரி, ஃபேக்டோரியல் இருக்கு. சோ நம்ம இத ஃபர்ஸ்ட் வந்து மெயின் மாத்திடுவோம். மறுபடியும் சொல்றேன், மெயின்ங்கிறது என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் சேவ் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து அதே கிளாஸ் நேம்லயே நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஃபேக்டோரியல்னா ஃபேக்டோரியல்ங்கிறத சேவ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ரன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு அப்படிங்கறதுனால நான் வந்து மெயின்னே வந்து ஸ்டோர் பண்ணிருக்கேன். ஓகேவா, ஃபேக்டோரியல் ஆஃப் 5 equal to 120. சோ இதே நம்ம யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா, யூசர் கிட்ட இருந்து எப்படி கெட் பண்ணணும்னா, ஸ்கேனர் கிளாஸ வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் சிஸ்டம் டாட் இன் அந்த ரீடர்ங்கிற ஆப்ஜெக்ட்ல நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். சோ அப்படி வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணிட்டு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, சோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து எப்படி நம்ம பண்றது அப்படின்னு பார்ப்போம். இது ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தான், இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம், இந்த டேபிள் கிரியேட் பண்றது. நீங்க மேக்சிமம் வந்து டைப் பண்ணி பாருங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு வந்து வீடியோ ரொம்ப லென்த்தா போகும் அப்படிங்கறதுனால நான் என்ன பண்றேன், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து டைப் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல எரர் வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சோ இப்ப நம்ம என்ன பண்றோம், மல்டிப்ளிகேஷன் டேபிள்ல இது ரொம்ப 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 சிம்பிளான ப்ரோக்ராம். சோ மெயின் நான் மாத்திக்கிறேன். இன்டீஜர் num equal to 5 அப்படின்னு கொடுத்திருக்கோம்.
for integer I equal to 1, I less than equal to 10 plus I கொடுத்துட்டோம். இங்க வந்து system dot out dot println என்ன கொடுத்திருக்கோம், num I num star I. so numங்கிறது என்ன வரும் 5, iங்கிறது 1. அப்ப 5 star 1 equal to 5 அப்படி வரும் நம்மளுக்கு. ஓகேவா? சோ நம்ம இப்ப சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஓகேவா? 5 star 1 equal to 5 வந்துருச்சா? அது மாதிரி நம்மளுக்கு 10 வரைக்கும் வரும். நம்ம வந்து கண்டிஷன் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துக்கோல, அதனால 10 வரைக்கும் வரும். இதுவே வந்து நம்ம while loop பாருங்க, இது சிம்பிளா இருக்கும் பாருங்க. அதுவே நம்ம while loopல மாத்தணும் அப்படின்னா என்ன வரும், நம்ம வந்து இப்ப 9 டேபிள் வச்சுக்கோங்க. இதுவே நம்ம யூசர் கிட்ட இருந்து கூட கெட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம அதை பார்ப்போம். இப்ப 9 டேபிள் நம்ம வரணும். இங்க வந்து நான் for loop யூஸ் பண்ணல, என்ன பண்றேன், while loop யூஸ் பண்றேன். while I less than or equal to 10, உள்ளுக்குள்ள என்ன பண்ணணும், பிளஸ் I வரணும்ல. சோ நான் என்ன பண்றேன், இதுக்கப்புறம் I பிளஸ் பிளஸ். ஓகேவா? அவ்வளவுதான் சேஞ்சஸ். ஓகேவா? நம்ம இங்க என்ன பண்ணிக்கணும், ஐ வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கணுமா, I equal to 1 அவ்வளவுதான். செமிகோலன் கொடுத்துக்கிறேன். சோ இப்ப வந்து ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். ஓகேவா? சோ இதுவே வந்து யூசர் கிட்ட இருந்து எப்படி வாங்குறது அப்படின்னு பாப்போம். நம்ம ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோம். இங்க வந்து நம்ம ஸ்கேனர் கொடுக்கணும் இல்லையா, இம்போர்ட் பண்ணணும் இல்லையா. சோ அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் ஜாவா டாட் util டாட் ஸ்கேனர். ஓகேவா? சோ நம்ம வந்து ஸ்கேனர்ல தான் ரீடர்ங்கிற ஆப்ஜெக்ட் இருக்கு. சோ நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் என்டர் ஏ நம்பர். இங்க என்ன பண்ணிருக்கோம், நம்மன்னு வச்சுப்போம். இங்க வந்து நம்ம நம் ஈக்குவல் டு 9 கொடுக்க வேண்டாம். ஓகேவா? சோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாப்போம். ஃபைல்ல போயிட்டு சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். சோ என்டர் த நம்பர். இப்ப நான் வந்து 3 டேபிள் கொடுக்குறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்டர் த நம்பர் 7 டேபிள் கொடுக்குறேன். சோ யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளவு வேணாலும் வரலாம். அதே மாதிரி நான் இங்க வந்து 10 வரைக்கும் தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நான் இங்க என்ன பண்றேன், சேஞ்சஸ் பண்றேன். இங்க வந்து 10க்கு பதிலா நான் என்ன பண்றேன், 16 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 16 கொடுக்குறேன். சோ இப்ப வந்து என்ன வரும், நம்மளுக்கு 16 வரைக்கும் வரும். ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப 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 சிம்பிளான ப்ரோக்ராம். இப்ப வந்து நான் 4 கொடுக்குறேன். ஓகேவா? 16 வரைக்கும் வருதா? சோ இதுவே வந்து நான் 5 கொடுக்குறேன்னு வைங்க, 5. ஓகேவா? அதே மாதிரி 10. ஓகேவா? இப்ப 16 கொடுக்குறேன், 16. ஓகேவா? சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணிக்கலாம். சோ வேற ஒரு வீடியோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்யூ.